வணக்கம் யுவர்ஸ். ஸ்ரீமத் பாகவதம். ஸ்ரீமதி கீதா வீரராகவன் எளிய தமிழில் எழுதிய ஸ்ரீமத் பாகவதம் பகுதி 234 காண்போமா? பிருந்தாவன மக்கள் அனைவரும் அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்த பொழுது அன்று நடு இரவில் கோடை வெம்மையினால் வறண்டு போயிருந்த காட்டில் பெரும் தீ பற்றி கொண்டது. அந்த தீயானது விரஜத்தை சேர்ந்தோரின் எல்லா பக்கங்களையும் சூழ்ந்து கொண்டு அவர்களை தகிக்கத் தொடங்கியது. காட்டு தீயின் வெம்மையினால் விழித்து கொண்ட பிருந்தாவனவாசிகள் தாம் அந்த காட்டு தீயினால் எரிக்கப்பட்டு விடுவோமோ என்று அஞ்சினர். அவர்கள் கிருஷ்ணரை வேண்டத் தொடங்கினர். ஓ கிருஷ்ணா, எல்லா வளங்களும் நிறைந்த பகவானே, ஓ பலராமா, சக்தி படைத்தவரே, எங்களை இந்த காட்டுத்தீயிலிருந்து காப்பாற்றுங்கள். காட்டுத்தீயானது எங்களை விழுங்கிவிட்டால் நாங்கள் உமது திருவடிகளுக்கு சேவை செய்ய இயலாமல் போய்விடும். அது எங்களுக்கு தாங்க முடியாததாகும். ஆகையினால் எங்களை காத்தருள்வீராக என்று பிரார்த்தித்தனர். தமது பக்தர்கள் துன்புறுவதை கண்ட பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அப்பயங்கர காட்டுத்தீயை தானே விழுங்கினார். ஸ்ரீ சுகர் தொடர்ந்து கூறினார். இவ்வாறு கிருஷ்ணரும் பலராமரும் இடைச்சிறுவர்கள் புடைசூழ மீண்டும் பிருந்தாவனத்திற்கு திரும்பி வந்தனர். தங்கள் நண்பர்களுடனும் மகிழ்ச்சியுடன் காலம் கழித்தனர். அவ்வாறு இருந்த சமயத்தில் கோடை காலம் வந்தது. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடன் இருந்த காரணத்தினால் அந்த கோடை காலமும் அவர்களுக்கு வசந்த காலத்தை போன்றே சுகமளிப்பதாக இருந்தது. இவைதான் பிருந்தாவனத்தின் விசேஷ தன்மையாகும். பிருந்தாவனத்தின் அருவிகளிலிருந்து எழும் ஓசையானது சின்ன வண்டுகளின் ஓசையினை மறையச் செய்யும். அருவிகளிலிருந்து தெரித்து விழும் நீர்த்துளிகள் அங்குள்ள மரங்களை நனைத்து அவற்றின் பசுமையினை அதிகரிப்பதன் மூலம் அந்த இடத்திற்கே ஒரு அழகு செய்யும். கோடை காலத்தில் விருந்தாவனத்தின் அழகு. வீசும் காற்று அங்குள்ள குளங்களில் அலைகளை எழுப்பியது. பாய்ந்து ஓடும் நதியின் நீரில் பல்வகை தாமரை மற்றும் அல்லி மலர்களின் மகரந்த தூள் கலந்திருந்தது. இந்த நதியானது பிருந்தாவனத்தினை எப்பொழுதும் குளிர்ச்சியாக வைத்திருக்கும். அதனால் அங்குள்ளவர்கள் சுட்டெரிக்கும் கோடை சூரியனின் வெம்மையாலோ காடுகளில் பற்றி எரியும் நெருப்பினாலோ துன்புற்றதில்லை. பிருந்தாவனத்தில் எங்கும் பசும் புல் படர்ந்து நிறைந்திருக்கும். ஆழமான நதிகளிலிருந்து உருண்டு ஓடி வரும் அலைகள் கரைகளில் பாய்ந்து அங்குள்ள மணற்பகுதியினை நனைத்து சேராக்கும். அதனால் சுட்டெரிக்கும் சூரியனின் கதிர்களால் அங்குள்ள நிலத்தின் ஈரத்தன்மையினை உலரச் செய்யவோ அல்லது பசும் புற்களை வாடச் செய்யவோ முடியாது. பிருந்தாவனத்தில் பல வண்ண மலர்கள் நிறைந்து பிருந்தாவனத்திற்கு எழிலூட்டியது. பல்வேறு மிருகங்களும் பறவைகளும் வெவ்வேறு விதமான ஒலிகளை செய்யும். அங்கு மயில்கள் ஆடும், வண்டுகள் ரீங்காரமிடும், குயில்கள் பாடும், நாரைகள் ஒலி எழுப்பும். அந்த இடங்களில் விளையாட வேண்டும் என்ற ஆசையினால் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பலராமருடன் சேர்ந்து கொண்டு ஆயர்குல சிறுவர்களும் பசுக்களும் உடன் வர தனது புல்லாங்குழலில் இருந்து இனிய கீதம் வாசித்தவாறே பிருந்தாவன காட்டினுள் சென்றார். அந்த மரங்களில் புதிதாக துளிர்த்த இலைகள், மயில் இறகுகள், மாலைகள், மலர் கொத்துகள் போன்றவற்றை ஆபரணமாக அணிந்து கொண்ட கிருஷ்ணரும் பலராமரும் தமது நண்பர்களுடன் ஆடினர், பாடினர் மற்றும் கட்டி பிடித்து கொண்டு சண்டை போட்டனர். கிருஷ்ணர் ஆடிய பொழுது அவர் ஆடிய ஆட்டத்திற்கேற்ப சிலர் பாடினர். சிலர் புல்லாங்குழல், தாளம் மற்றும் ஊதுகொம்பிலிருந்து இனிய ஓசை எழுப்பினர். சிலர் இவர்கள் ஆடிய ஆட்டங்களை போற்றி புகழ்ந்தனர். பரீட்சித்து மகாராஜனே, தேவர்கள் தம்மை மறைத்து கொண்டு ஆயர்குல சிறுவர்களாக உருவெடுத்தனர். கிருஷ்ணரும் பலராமரும் மற்ற நண்பர்களுடன் சேர்ந்து தட்டாமாலை சுற்றுதல், தாண்டி குதித்தல், ஒருவரோடு ஒருவர் மல்யுத்தம் செய்தல், ஒருவரை ஒருவர் அடித்தல் போன்ற விளையாட்டுகளில் ஈடுபடுவர். சில சமயம் கிருஷ்ணரும் பலராமரும் சிறுவர்களின் சடைமுடிகளை பற்றி இழுத்து விளையாடுவர். சில சமயம் வில்வக்கணிகள் அல்லது கும்பங்கணிகளை வைத்தும், சில சமயம் கை நிறைய நெல்லிக்காய்களை வைத்தும் விளையாடுவர். ஒருவரை ஒருவர் தொட்டு பிடித்து விளையாடுவர். மிருகங்களை போன்றும் பறவைகளை போன்றும் பாவனை செய்தும் விளையாடுவர். இவ்வாறு கிருஷ்ணரும் பலராமரும் அழகாகவும் இடைச்சிறுவர்களுடனும் சேர்ந்து கொண்டு அங்குள்ள நதிகள், மலைகள், பள்ளத்தாக்குகள், சோலைகள், சிறு காடுகள், குளங்கள் என்று பிருந்தாவனத்தில் உள்ள அனைத்து பகுதிகளிலும் சுற்றி திரிந்தனர். ஒரு நாள் கிருஷ்ணரும் பலராமரும் மாடு கன்றுகளை மேய்த்து கொண்டிருக்கும் பொழுது பிரலம்பன் என்னும் அசுரன் அவர்களுக்கிடையே புகுந்து கொண்டான்.
அவன் கிருஷ்ணரையும் பலராமரையும் கடத்திச் செல்ல வேண்டும் என்ற நோக்கத்தில் ஒரு ஆயர்குல சிறுவனைப் போல் உருவம் எடுத்து அங்கு வந்திருந்தான். ஆனால் இதனை பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அறிந்து கொண்டார். அவனை தன்னுடைய நண்பனாக ஏற்றுக்கொண்டது போல் நடித்து அவனை கொல்வதற்கு முடிவெடுத்தார். தன் நண்பர்களை நோக்கி, ஓ ஆயர்குலச் சிறுவர்களே, நாம் 2 பிரிவாக பிரிந்து விளையாடுவோம். நாம் விளையாடும் பொழுது விளையாட்டில் தோல்வியுற்றவர்கள் வெற்றி பெற்றவர்கள் முதுகில் தூக்கி கொண்டு செல்ல வேண்டும் என்று முடிவு செய்து 2 அணிகளாக பிரிந்து கிருஷ்ணரையும் பலராமரையும் தங்களது தலைவர்களாக தேர்ந்தெடுத்தனர். சிலர் கிருஷ்ணருடைய அணியிலும் சிலர் பலராமருடைய அணியிலும் இருந்தனர். ஒருவரை ஒருவர் சுமந்து கொண்டு அதே சமயம் பசுக்களை மேய்த்து கொண்டும் அவர்கள் பண்டீரகம் எனும் ஆலமரத்திற்கு கிருஷ்ணரை பின்தொடர்ந்து சென்றனர். அன்பிற்குரிய மன்னனே, பகவான் பலராமரின் பிரிவினை சேர்ந்த சீதாமன், விருஷபன் மற்றும் சிலர் விளையாட்டில் வெற்றி பெற்றவுடன் கிருஷ்ணரும் அவரது சகாக்களும் அவர்களை தூக்கிச் சென்றனர். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் ஸ்ரீதாமனை தூக்கிச் சென்றார். பத்ரசேனன் விருஷமனை தூக்கிச் சென்றார். பிரலம்பனும் பலராமனை தூக்கிச் சென்றான். பகவான் கிருஷ்ணரின் பார்வையில் படாமல் பிரலம்பன் பலராமரை தூக்கிச் செல்ல விரும்பினான். அதனால் மிகவும் விரைவாக அவரை இறக்கிவிட வேண்டிய எல்லைக்கும் அப்பால் சென்றான். அப்பொழுது அங்கு பலராமரை தாக்க எண்ணம் கொண்டான். பிரலம்பன் இவ்வாறு தூக்கி கொண்டு செல்லும் பொழுது பலராமர் மலைகளின் அரசனான சுமேரு மலையை விட கனமுடையவராக இருந்தார். அதனால் பிரலம்பனின் வேகம் தடைப்பட்டது. தன்னுடைய உண்மையான வடிவத்தை எடுத்துக்கொண்டான். இந்த காட்சியை பார்ப்பதற்கு மேகம் சந்திரனை சுமந்து செல்வது போல் இருந்தது. பலராமர் இங்கு ஒரு சாதாரண இடைச்சிறுவனாக நடித்து கொண்டிருந்ததால் சற்று அச்சத்திற்கு ஆளானார். அவன் தன்னை கடத்தி கொண்டு போகிறான் என்பதனை அறிந்து கொண்ட பலராமர் மிகுந்த கோபத்துடன் தனது முஷ்டியினால் அசுரனை தலையில் தாக்கினார். பிரலம்பாசுரனின் தலை 2ஆக பிளந்து பெருத்த ஓசையுடன் உயிரற்று நிலத்தில் விழுந்தான். பலராமர் பிரலம்பாசுரனை கொன்ற நிகழ்ச்சியை கண்டு ஆயர்குல சிறுவர்கள் அனைவரும் மகிழ்ந்தனர். அனைவரும் பலராமருக்கு ஆசிகள் வழங்கி அவரை போற்றினர். பிரலம்பாசுரன் கொல்லப்பட்டது கண்டு தேவர்கள் மிக்க மகிழ்ச்சி அடைந்தனர். அவர்கள் பலராமரின் மீது மலர்மாறி பொழிந்து அவரை போற்றி புகழ்ந்தனர். பிறகு அனைவரும் மகிழ்ச்சியுடன் விளையாடத் தொடங்கினர். ஆயர்குல சிறுவர்கள் தம்மை மறந்து விளையாட்டில் ஈடுபட்டிருந்த பொழுது அவர்களது பசுக்கள் வெகு தூரத்திற்கு சென்று விட்டன. அவைகள் தம்மை யாரும் கவனிக்காத பொழுது புல்லை தேடி காட்டில் அடர்ந்த பகுதிக்குள் சென்று விட்டன. இறுதியில் அவை அந்த அடர்ந்த காட்டில் மூங்கில் மரங்கள் நிறைந்த பகுதியினை அடைந்தன. மூங்கில் காட்டில் நடந்த நிகழ்ச்சியினை ஸ்ரீமத் பாகவதம் பகுதி 235 காண்போமா? நன்றி, வணக்கம்.